ஹாய்ங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் அன்னைக்கு வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு கோல்டு ஃபீவர் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் மார்னிங் அம்மா எந்திரிக்கல, நானும் எழுப்பல. சரி நம்மளே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு குயிக்காக டக்குன்னு வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு வாஷ் பண்ணிவிட்டு டீ வைக்கிறதுக்கு பால் அடுப்பில் வச்சுட்டு அரிசி ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பொரியல் பண்ணிடலான்ட்டு நேற்று நைட்டு வச்சு ரசமும் இருந்துச்சு. ஸோ வெண்டைக்காய் பொரியல் பண்ணி ஒயிட் ரைஸ் பண்ணிடலாம். டீ குடிக்கும் போதே வெங்காயம் வெளில உட்காந்து தொளிச்சிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு அரைஞ்சோம்னா வலுவலுப்பு இருக்காதும்பாங்க. அப்புறம் வடச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெண்டைக்காய் போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வடச்சட்டி வச்சு தாளிக்கிறது தான். அப்புறம் சைடில் அப்படியே அரிசி களைஞ்சி வச்சுட்டேங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை அப்புறம் ஒரு தக்காளி ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காயை கொட்டிட்டு கிளறிட்டோம்னா தேங்காய் லாஸ்ட்டில் துருவி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சைடில் விசில் வந்துச்சுங்க, தோசை ஊற்றியாச்சு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா காய்க்காக தேங்காய் துருவி தரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் செய்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்பி